ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு புக். இந்த வீடியோல சயின்ஸ்ல இருந்து அணு அமைப்பு அணுக்கரு இயற்பியல் இந்த டாபிக் ரிலேட்டடா இருக்கக்கூடிய உங்களோட ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய டூ யூ நோ பகுதி, அதாவது உங்களுக்கு தெரியுமா பகுதியை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னோட எல்லா வீடியோஸ்லயுமே இருந்த ஒரே ஒரு கமெண்ட் என்னன்னா, மேம் சயின்ஸ் போடுங்க, மேம் சயின்ஸ் வீடியோ கிளாஸஸ் கொடுங்க அப்படிங்கிறது தான். பட் ரியல்லி சாரி, கொஞ்சம் ஒர்க் அண்ட் கிளாஸஸ் இருந்ததுனால என்னால யூடியூப்ல உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. இது ஒரு அன்பிளான்டு சீரியஸ், அதனாலதான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கொடுக்க முடியல. சோ நம்ம குரூப் 4 நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு வாங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. குரூப் 2க்கு உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் பிளான் வச்சிருக்கோம். குரூப் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கெட்யூல் வந்துடும் அண்ட் வேர் டு ஸ்டடி வந்துடும். அதுக்கடுத்து பிடிஎஃப்பும் எங்க படிக்கணும், எந்த லெசன்ஸ், அந்த பிடிஎஃப்புமே வந்துடும். அது இல்லாம உங்களுக்கு கரண்ட் அஃபயர்ஸ் அண்ட் வீக்லி டெஸ்ட் இது எல்லாமே சாட்டர்டே சண்டேல இருக்க மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சோ அத நம்ம ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணலாம். சோ இப்போதைக்கு சயின்ஸ் இன்னும் 2 நாள் தான் உங்களுக்கு இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இது அவங்களுக்கு கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, புதுசா படிக்கிறவங்க, இல்ல நான் ஒரு ஆர்டரே இல்லாம படிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் என்ன பண்ணுங்கன்னா, சயின்ஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக், அதாவது இம்பார்ட்டன்ட் டாபிக் மீன்ஸ் ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேள்விகள் எந்த பகுதியில இருந்து வந்துச்சோ அந்த பகுதியில இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமா பகுதியை கிளியரா படிச்சுக்கோங்க. அதுதான். சோ இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின் எங்கெல்லாம் இருந்து வரும்னா, இந்த அணு அமைப்பு அணுக்கரு இயற்பியல்ல இருந்தும், தனிமம் சேர்மம் அமிலம் காரம் உப்புக்கள் பெட்ரோலிய பொருட்கள் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் ஒளி வெப்பம் இந்த இதுல இருந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். சோ அதனால இந்த இதுல இருக்கக்கூடிய டூ யூனோ பகுதி, அதாவது இந்த டாபிக் எந்தெந்த புக்ல கவர் பண்ணுதோ அந்த லெசன்ஸ்ல இருக்கக்கூடிய டூ யூனோ பகுதியை கிளியரா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பா உங்களால ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் இந்த டாபிக் எல்லாம் எங்க கவர் ஆகுது அப்படிங்கறத நான் உங்களுக்கு டெலிகிராம்ல மென்ஷன் பண்ணிடுறேன். உங்களுக்கு டெலிகிராம் சாட்ல நான் கொடுத்துட்றேன். சோ அதை பார்த்துட்டு அந்த லெசன்ஸ்ல இருக்கக்கூடிய டூ யூனோ பகுதியை பார்த்துட்டு எக்ஸாம்க்கு போங்க. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். கான்பிடென்ட்டா போங்க. கண்டிப்பா இந்த எக்ஸாம் நல்லா நீங்க எழுத முடியும். இந்த எக்ஸாம்ல கண்டிப்பா உங்களுக்கு ஜாபுமே கிடைக்கும். அண்ட் இதோட ஸ்டாப் பண்ணிடாதீங்க. குரூப் 4 கிளியர் ஆயிடும் அப்படின்ற தாட் வந்துடும். கண்டிப்பா நல்லா எழுதுவீங்க. சோ அப்படி எழுதுனதுக்கு அப்புறமும் அதோட ஸ்டாப் பண்ணாதீங்க. உங்களோட நிலைய அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும். ஓகேங்களா? சோ அதனால நீங்க குரூப் 2க்குமே ப்ரிப்பேர் பண்ணுங்க. குரூப் 2க்கு அடுத்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணி அதையுமே கிளியர் பண்ண பாருங்க. உங்களோட ஒரு பொசிஷன் ஒரு அளவுக்கு மேல போகும்ல. சோ அதனால எப்பவுமே ஸ்டாப் பண்ணாதீங்க. சோ இதுல நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கான லெசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அணு அமைப்பு அணுக்கரு இயற்பியல் இந்த பகுதியில இருந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்கக்கூடிய டூ யூ நோ பகுதிகள் தான். இதுல என்ன அப்படின்னா, உங்களோட ஸ்கூல் புக்ல ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்கு. அதை நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டூ யூ நோ பகுதிகள் எல்லாமே இப்ப பார்க்க போறது எல்லாமே 7th ஸ்டாண்டர்ட்ல அணு அமைப்பு அப்படிங்கிற லெசன் கீழே இருக்கக்கூடியதுதான். சோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்திருக்காங்க பாருங்க. இது என்னன்னா, நானோமீட்டர் என்பது சிறிய நீளங்களை அளக்க பயன்படக்கூடிய அளவு. அதாவது சிறிய நீளங்கள் அளக்க பயன்படக்கூடியதுதான். லென்த் மெஷர் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் நானோமீட்டர். எப்படி நம்ம லென்த் மெஷர் பண்ணுவோம், மீட்டர் சென்டிமீட்டர்ல மெஷர் பண்ணுவோமா, மில்லி மீட்டர் கூட நம்மளால மெஷர் பண்ண முடியும் நார்மலா. பட் நானோமீட்டர் அதை விட சின்ன பொருளா இருக்கு அப்படின்னா அதோடைய நீளங்கள் எல்லாத்தையுமே சைஸ நம்ம மெஷர் பண்ணணும்னா நானோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து இங்க என்ன மிஸ்டேக்னா, இங்க 1 மீட்டர் என்பது 1 இன்ட்டு 10⁻⁻9 நானோமீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது தவறானது. 1 மீட்டர் அப்படிங்கிறது 1 இன்ட்டு 10⁻9 நானோமீட்டர், அதாவது பிளஸ்ல வரணும் இந்த இடத்துல. பட் இங்க புக்ல உங்களுக்கு மைனஸ்ல கொடுத்திருக்காங்க. 1 மீட்டர் அப்படிங்கிறது 10⁻9 நானோமீட்டருக்கு ஈக்குவல். அதே ஒரு நானோமீட்டர் அப்படிங்கிறது தான் 10⁻⁻9 மீட்டருக்கு ஈக்குவல். ஓகேங்களா? சோ இங்கேயுமே அது தப்பா கொடுத்திருக்காங்க. ஒரு நானோமீட்டர் என்பது 10⁻9 ஆகும்னு கொடுத்திருக்காங்க. ஒரு நானோமீட்டர்ங்கிறது 10⁻⁻9 மீட்டர் ஆகும். இது உங்களுக்கு 9th புக்ல கரெக்டா கொடுத்திருப்பாங்க. பட் இந்த 7th புக்ல இது கொஞ்சம் தப்பா இருக்கு. இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே பார்த்துட்டு போயிடாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா யோசிச்சு பாருங்க, நீங்க பிராக்டிக்கலா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. நானோமீட்டர்ங்கிறது குட்டி அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? அப்ப 1 மீட்டர் அப்படிங்கிறது நிறைய நானோமீட்டர்ஸ் இருக்குமா 1 மீட்டருக்குள்ள? அப்ப பிளஸ்ல தானே இருக்கணும் பவர்ல. கரெக்டா? இப்போ இதுவே ஒரு நானோமீட்டர் அப்படிங்கிறது மீட்டரோட கம்பேர் பண்ணுவோம் ரொம்ப குட்டியான யூனிட். குட்டியான யூனிட் அப்படின்னா மைனஸ்ல வரும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் 98% ஆஃப் செல்கள் என்ன ஆகும் அப்படின்னா இறந்து புது செல்கள் உருவாகும். இதுல நம்ம உடம்புல ஏறத்தாழ எவ்வளவு செல்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 பில்லியன் செல்கள் இருக்கு. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ஒன் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு
பாக்ஸஸ்ன்னு சொல்லலாம். இது என்னன்னா ஐசோடோப், ஐசோபார் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஐசோடோப், ஐசோபார் அப்படின்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தனிமத்தோடைய அணுக்கள் வெவ்வேறு எண்ணிக்கையுள்ள நியூட்ரான்களை பெற்றிருக்கும். அத்தகைய அணுக்கள் ஒரே அணு எண்ணையும் வெவ்வேறு நிறை எண்ணையும் பெற்றிருக்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரே அணு எண்ணையும் வெவ்வேறு நிறை எண்களையும் பெற்றிருந்தா அது வந்து ஐசோடோப் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல என்ன அப்படின்னா அணு எண் அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும். அணு எண் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அணுவுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை, எலக்ட்ரான்கள் அல்லது புரோட்டான்களுடைய எண்ணிக்கை தான் வந்து அணு எண் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கையும் புரோட்டான்களுடைய எண்ணிக்கையும் சேமா இருக்கும் எப்பவுமே ஒரு அணுல. ஆனா நிறை எண், அணு நிறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அணு நிறைனா உட்கருவுல இருக்கக்கூடிய புரோட்டான்களையும் நியூட்ரான்களையும் ஆட் பண்ணா வர்றதுதான் வந்து நிறை எண் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்க என்ன கொடுத்திருக்கான், ஒரே அணு எண்ணையும் வெவ்வேறு நிறை எண்ணையும் கொண்டிருக்கும் அப்படின்றாங்க. சோ அதுதான் வந்து ஐசோடோப் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ உதாரணமா என்ன கொடுத்திருக்கான்னா, ஹைட்ரஜன் அணுவானது 3 ஐசோடோப்கள் பெற்றுள்ளது. அது என்னன்னா ஹைட்ரஜன் H11, டியூட்ரியம், டிரிட்டியம்னு கொடுத்திருக்காங்கல்ல. இந்த H11 இருக்குல்ல, இந்த பேஸ்ல இருக்கக்கூடிய இந்த 1 அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா, இந்த அணு எண்ணை மீன் பண்ணுது. அணு எண்ணா என்னது, அதுல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இல்ல அதுல எத்தனை புரோட்டான்ஸ் இருக்குன்னு சொல்லக்கூடியதுதான் இந்த பேஸ்ல இருக்கக்கூடியது. அப்போ ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. அப்போ புரோட்டான்ஸ் எத்தனை தான் இருக்கும், சேமா இருக்கும்னு சொல்லியாச்சு. அப்ப புரோட்டானும் ஒண்ணுதான் இருக்கும். ஓகேங்களா. சோ இப்ப மேல கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவர்ல கொடுத்திருக்கிறது நிறை எண் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நிறை எண் அப்படிங்கிறது புரோட்டானையும் அணுவுல இருக்கக்கூடிய நியூட்ரானையும் ஆட் பண்ணி வர்றதுதான் வந்து நிறை எண் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த அணுக்கர நிறை அப்படிங்கிறது ரெண்டுமே ஆட் ஆனது தானே. அப்போ ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு, ஹைட்ரஜன்ல ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு அப்படின்ட்டாங்க. அப்ப புரோட்டான் எத்தனை தான் இருக்கும், கண்டிப்பா ஒண்ணுதான் இருக்கும். அப்ப நியூட்ரான் எத்தனை இருந்தா இங்க 1 வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 0வா இருந்தாதான் 1 + 0 என்னது 1 வரும். சோ அப்ப ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் இதுல நீங்க இன்னொரு பாயிண்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹைட்ரஜன்ல நியூட்ரான்கள் அப்படிங்கிற அணுக்கூறு வந்து இருக்காது, அப்படி அணுத்துகள் வந்து இருக்காது. ஓகேங்களா. சோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு கொஸ்டினா வரலாம். எந்த இதுல வந்து நியூட்ரான்ஸ் இருக்காதுன்னு கேட்பாங்க. ஹைட்ரஜன்ல தான் நியூட்ரான் இருக்காது. அதனாலதான் சேமாவே இருக்கும் அணு எண்ணும் நிறை எண்ணும். அடுத்தது டியூட்ரியம். டியூட்ரியம் பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுத்திருக்காங்க, H பேஸ்ல 1 கொடுத்திருக்காங்களா. அப்ப பேஸ்ல கொடுத்திருக்கிறது என்னன்னா அணு எண். அணு எண்னா எலக்ட்ரான்ஸ். அப்ப எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு இருக்கு, ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அப்ப புரோட்டான் எவ்வளவு இருக்கும், 1 தான் இருக்கும். அடுத்தது இங்க மேல பவர்ல நீங்க என்ன போடணும்னா, நிறை எண் போடணுமா, அணு நிறை போடணுமா. அணு நிறைங்கிறது புரோட்டான் பிளஸ் நியூட்ரான். அப்ப புரோட்டான் 1 இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்கான், 1H2ன்னு கொடுத்திருக்காங்களா. அப்ப பவர்ல 2 இருக்குன்னா இதுல 1 வந்து புரோட்டானு, இன்னொன்னு என்னவா இருக்கும், நியூட்ரானா இருக்கும். அவ்வளவுதான் டியூட்ரியம். டிரிட்டியம் அப்படிங்கறது பாருங்க, இதுல 1 எலக்ட்ரான் தெரியும். அப்ப புரோட்டானும் 1 தான் இருக்கும். ஆனா அணு நிறை எண்ங்கிறது 3 கொடுத்திருக்காங்க. அப்ப 3னா அதுல 1 புரோட்டான், மீதி இருக்க ரெண்டுமே வந்து நியூட்ரான் அர்த்தம். சோ இந்த ஐசோடோப் அப்படின்னா என்னன்னு சொன்னாங்க, கீழே இருக்கக்கூடியது சேமா இருக்கும், அணு எண் சேமா இருக்கும். எல்லாத்துலயுமே கீழே பாருங்க 1 1 தானே இருக்கு. பவர்ல இருக்கக்கூடிய வேல்யூ தான் மாறி இருக்கு. பவர்ல இருக்கிறது அப்படிங்கிறது நிறை எண். ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஐசோபார். ஐசோபார் அப்படின்னா என்னன்னா, இப்ப நீங்க ஐசோடோப்க்கு அப்படியே ஆப்போசிட். நிறை எண் வந்து சேமா இருக்கும், ஆனா அணு எண் மாறி இருக்கும். அப்படி இருந்தா வந்து அது ஐசோபார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்க எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பார்னா மேல பவர்ல இருக்குன்னு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப பார் அப்படிங்கிறது ஐசோபார். ஐசோனா ஒரே மாதிரி. அப்ப ஒரே மாதிரியா பவர்ல இருந்துச்சு அப்படின்னா அது ஐசோபார் அப்படின்னு அர்த்தம். மேல பவர்ல இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம், நிறை எண். அப்ப நிறை எண்கள் ஒரே மாதிரியா இருந்து வெவ்வேறு அணு எண்கள் இருந்துச்சு அப்படின்னா அது ஐசோபார். இங்க என்னென்ன ஐசோபார்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா, கால்சியம் 40யும் ஆர்கான் 40யும் கொடுத்திருக்காங்க. கால்சியம்னா Ca அப்படின்னு எழுதுவோம். அப்ப 40ங்கிறது நிறை எண் மேல. நீங்க ஆர்கான்னா ARன்னு எழுதுவோம். அதுக்கும் வந்து என்னன்னா நிறை எண் 40 மேல வந்து சேமா இருக்கா. அப்ப கால்சியமுடைய அணு எண் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 20, ஆர்கானோடைய அணு எண் என்னன்னா 18. அப்ப கீழே சேஞ்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது ஐசோபார், அதுவே மேல சேஞ்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது ஐசோடோப். ஓகேங்களா. சோ இவ்வளவுதான்.
நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அடிப்படை துகள்களின் மின் சுமை மற்றும் நிறை. சோ இப்போ வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா புரோட்டான்ஸ் கொடுத்திருக்காங்க, துகள்கள். அதனை யார் கண்டறிந்தவர்? இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான பகுதி. கேட்கலாம் உங்களுக்கு, எலக்ட்ரானை கண்டறிந்தவர் யார், புரோட்டானை கண்டறிந்தவர் யார், நியூட்ரானை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம். சோ அதுக்கு அடுத்தது இந்த துகள்களை என்ன குறியீடு பயன்படுத்துறாங்க, அதுல என்ன மின் சுமை இருக்கு, என்ன சார்ஜ் வந்து இருக்கு, அதோடைய நிறை. இந்த நிறை வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒண்ணு. இந்த கண்டறிந்தவர், இந்த நிறை ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒண்ணு. சோ அப்ப புரோட்டானை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிறவர் தான் வந்து புரோட்டானை கண்டுபிடிக்கிறாரு. புரோட்டானை பி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்ப புரோட்டான் அப்படிங்கறதோட மின்சுமை என்னன்னா +1. +1 மீன்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேங்களா? பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறது தான் வந்து இந்த புரோட்டான். புரோட்டானோடைய நிறை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.6726 இன்ட்டு 10⁻⁻27 இங்க கொடுத்திருப்பாங்க. சோ இது வந்து நீங்க 9th ஸ்டாண்டர்ட்ல பார்க்கும்போது கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க. அங்க பவர் வேல்யூ வேற மாதிரி இருக்கும். அதுக்கான ரீசன் என்னன்னா, இங்க நிறை எதுல கொடுத்திருக்காங்க அப்படின்னா கிலோகிராம்ல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அங்க எதுல கொடுத்திருப்பாங்கன்னா கிராம்ல கொடுத்திருப்பாங்க. இதை விட ஒரு 3 கம்மியா இருக்கும். 10⁻24 கொடுத்திருப்பான். சோ அதுக்கான ரீசன் இதுதான். இங்க கிலோகிராம்ல இருக்கு, அங்க கிராம்ல இருக்கு. அப்ப இது என்னன்னு சொன்னோம், இப்ப புரோட்டானை வச்சு மட்டும் பாருங்களேன். 1.6726 இன்ட்டு 10⁻⁻27 கிலோகிராம் இருக்கா? ஒரு கிலோகிராம்ங்கிறது எவ்வளவு? 1000 கிராமா? 1 kgங்கிறது என்ன? 1000 கிராம். அப்ப இந்த 1000 எப்படி எழுதலாம்? 10⁻3 கிராம்ஸ் எழுதலாமா? அப்ப இத கிராம்க்கு கன்வெர்ட் பண்ணுனா நீங்க 1000ஆல மல்டிபிள் பண்ணணுமா? சோ 1 kgங்கிறது 1000 கிராம். இங்க கிலோகிராம்ல இருக்கு. அப்ப கிராம்க்கு கன்வெர்ட் பண்ணா நம்ம என்ன பண்ணுவோம்? 1000ஆல மல்டிபிள் பண்ணுவோம். அப்ப 1.6726 இன்ட்டு 10⁻⁻23 இன்ட்டு 10⁻3 வருமா? சோ இந்த -27 இருக்கீங்க பவர்ல, இங்க பிளஸ்ல இருக்கு. சோ அப்ப ரெண்டு பேஸ் சேமா இருந்துச்சுன்னா பவர் ஆட் பண்ணிக்கலாம். அப்ப -27ஓட +3 ஆட் பண்ணா என்ன வரும்? -24 வருமா? இந்த வேல்யூ தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட்ல கொடுக்கும்போது பவர்ல வேல்யூ கம்மியா கொடுத்திருப்பாங்க. சோ அப்ப அங்க தப்பா கொடுத்திருக்காங்கன்னு நினைச்சிடாதீங்க. எப்பவுமே 3 வந்து கம்மியா கொடுத்திருப்பாங்க கிராம்ல கொடுக்கும் பொழுது. கிலோகிராம்ல கொடுக்கும்போது பவர்ல -3 வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அவ்வளவுதான். சோ நெக்ஸ்ட் எலக்ட்ரானை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா சர் ஜான் ஜோசப் தாம்சன் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. எலக்ட்ரானை E அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. எலக்ட்ரானோட சார்ஜ்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ். இதோட நிறை அப்படின்னா 9.1093 இன்ட்டு 10⁻⁻31 கொடுத்திருக்காங்க. இதுவே கிராம்ல கொடுத்திருந்தா -28 கொடுத்திருப்பாங்க. ஒரு 3 கம்மியா இருக்கும். அவ்வளவுதான். நியூட்ரானை கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் ஷாட்விக் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. நியூட்ரானை என்னன்னு சொல்லுவாங்க. நியூட்ரானுக்கு மின் சுமை கிடையாது, அதாவது சார்ஜ் வந்து கிடையாது, அதனால 0. நியூட்ரானோடைய நிறை வந்து 1.6749 இன்ட்டு 10⁻⁻24. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்கு. இந்த எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் இருக்காருல்ல, இவரோட ஸ்டூடெண்ட் தான் இந்த ஜேம்ஸ் ஷாட்விக் அப்படிங்கிறவரு. ஆக்சுவலா வந்து புரோட்டானை கண்டுபிடிச்சாருல்ல எர்னஸ்ட். சோ இந்த ஆக்சுவலி என்னன்னா, இப்படி ஒரு அணு இருக்குன்னா இந்த அணுக்கருக்கு உள்ள என்ன இருக்கும்னா நியூட்ரானும் புரோட்டானும் இருக்கும். இந்த அணுவுடைய அணுக்கருவை சுற்றி வட்டப்பாதையில வந்து எலக்ட்ரான் சுத்தி வரும். ஓகேங்களா? சோ உள்ள இருக்கிறது பிளஸ் சார்ஜ், வெளியில வட்டப்பாதையில சுத்தி வருது மைனஸ் சார்ஜ். அதனாலதான் ஒரு அணு வந்து பாண்டோட இருக்கு. ஓகேங்களா? சோ இதுல இவர் வந்து புரோட்டானை கண்டுபிடிச்சிருப்பாரு ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிறவரு. சோ இவர் வந்து அப்பவே அவர் கண்டுபிடிச்சப்பயே ஏதோ ஒரு சார்ஜ் இல்லாத ஒரு பார்ட்டிகளுமே வந்து உள்ள பிரசன்ட் ஆயிருக்கணும் அப்படிங்கறத தீர்மானிப்பாரு. ஏன்னா பிளஸ் மைனஸ் ஈக்குவலைஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதை தாண்டி ஒரு பார்ட்டிகல் உள்ள இருக்குன்னா அது கண்டிப்பா மின்சுமை அற்றதா இருக்கணும் அப்படிங்கறத தீர்மானிச்சிருப்பாரு. ஆனா அவர் வந்து அதை வந்து ப்ரூவ் பண்றதுக்கு ஃபெயில்டு டு ப்ரூவ் இட், ஃபைண்ட் இட். சோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா அவரோட ஸ்டூடெண்டான ஜேம்ஸ் ஷாட்விக் தான் வந்து இதை ப்ராப்பரா வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. நியூட்ரான் வந்து பவர் இல்லாதது, இது வந்து அணுக்கருக்குள்ள இருக்கு அப்படின்னு அதுதான் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அணுக்களை பிணைத்திருப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாம இப்பதான் சொன்னோம் எலக்ட்ரான் அப்படிங்கிறது நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடியது, புரோட்டான்ங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடியது. அப்ப ஒரு நெகட்டிவும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜும் என்ன ஆகும்? ஈர்க்குமா? சோ அதனாலதான் இந்த ஈர்ப்பு விசைதான் என்ன ஆகுது அப்படின்னா எலக்ட்ரான்கள் வந்து வட்டப்பாதையில சுத்தி வர்றதுக்கு காரணமா இருக்கு. அணுக்கருவை சுற்றி எலக்ட்ரான்கள், இப்ப அணுக்கரு இப்படி இருக்கு அப்படின்னா இந்த அணுக்கருவை சுத்தி வட்டப்பாதையில எலக்ட்ரான்கள் வந்து சுத்தி வரும். இது வந்து ஒரு சூரிய குடும்பம் மாதிரியே சொல்லலாம். சூரியன் வந்து அணுக்கருவுல இருக்கு, அண்ட் வெளியில இருக்க எல்லாமே வந்து வெளியில இருக்க கோள்கள்லாம் எப்படி ஈர்ப்பு விசையினாலதானே வந்து சுத்தி வருது. சோ அந்த மாதிரிதான்.
சோ நெக்ஸ்ட் இது வந்து புக் பேக் 7th ஸ்டாண்டர்டோட புக் பேக். பருப்பொருளின் அடிப்படை அலகு என்னன்னு கேட்பாங்க. அணு. அணுக்கருவை சுற்றி வரும் அடிப்படை துகள் இப்பதான் பார்த்தோம். அணுக்கருவை சுத்தி எந்த துகள் தான் வருது? எலக்ட்ரான் வருது. அடுத்தது டேஷ் நேர்மின் சுமையுடையது. நேர்மின் சுமையுடையது எதுனா புரோட்டான்ஸ். இதுவே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடியதுன்னா எலக்ட்ரான்ஸ், நோ சார்ஜ்னா நியூட்ரான்ஸ். அதுக்கு அடுத்தது ஒரு அணுவின் அணு எண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அணுவின் அணு எண்கிறதுக்கு 2 டெஃபினிஷன் இருக்கு. அணு எண் அப்படின்னா ஒண்ணு எலக்ட்ரான்ஸோட எண்ணிக்கை, எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை அல்லது புரோட்டான்களின் எண்ணிக்கை. ஓகேங்களா? ஆர் புரோட்டான்ஸோட எண்ணிக்கை. சப்பா எலக்ட்ரானோட எண்ணிக்கையும் புரோட்டானோட எண்ணிக்கையும் சேமா இருக்கும். உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, எலக்ட்ரானோட எண்ணிக்கைன்னு மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் புரோட்டான்களின் எண்ணிக்கைன்னு மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. இப்ப இதுவுமே அணு எண் தான். நியூக்ளியான்கள் அப்படின்னா என்னன்னா, புரோட்டான்களும் நியூட்ரான்களும் சேர்ந்து. நியூக்ளியஸ்னா என்ன? உட்கருவா. அப்ப உட்கருக்குள்ள என்ன இருக்கும்? புரோட்டானும் நியூட்ரானும் இருக்குமா? அப்ப இந்த ரெண்டும் சேர்ந்துதான் நியூக்ளியான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? புரிஞ்சா? சோ இவ்வளவுதான் உங்களுக்கு வந்து 7th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போறது 8th ஸ்டாண்டர்ட்ல அணு அமைப்பு அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே கொடுத்திருக்கக்கூடிய பகுதிகள் தான். சோ இதுல வந்து 2 விஷயம் வரும். 2 உங்களுக்கு தெரியுமா பகுதி குடுத்திருக்காங்கல்ல. இந்த ஃபர்ஸ்ட் 2மே. இந்த 2யுமே நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா கன்ஃப்யூஸ் ஆவீங்க. இப்ப என்ன தாண்டா சொல்ல வரீங்க? காற்று வந்து மின்சாரத்த கடத்துமா? கடத்தாதா? அப்படிங்கிற மாரி ஒரு கன்ஃப்யூஷன் வரும். ஃபர்ஸ்ட் இங்க என்ன குடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்பிளனேஷன் குடுக்கலாம். ஓகேங்களா? சோ மின்சாரம் காற்றின் வழியே பாயும் பொழுது, அப்ப மின்சாரத்த வந்து காற்று கடத்துதுன்னு அர்த்தம். பாயும் போது வாயு மூலக்கூறுகளில் இருந்து எலக்ட்ரான்கள் வெளியேறுவதால் அயனிகள் உருவாகின்றன அப்படின்றாங்க. அப்ப எலக்ட்ரான்கள் வெளியேறுவதனால உள்ள இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குல்ல, புரோட்டான்கள், அதுதான் வந்து அயனிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிகழ்வை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மின் இறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஹைட்ரஜன் எடுத்துக்கோங்களேன். ஹைட்ரஜன்ல உள்ள புரோட்டான் இருக்குமா? வெளியில எலக்ட்ரான் இருக்குமா? சோ இந்த எலக்ட்ரான் மைனஸ் சார்ஜ், உள்ள இருக்க புரோட்டான் வந்து பிளஸ் சார்ஜ். சோ இந்த மாதிரி எலக்ட்ரான் வந்து வெளியேறுதுன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வெளில வரும்பொழுது என்ன ஆகும்னா அயனிகளா மாறிடும். அப்போ உள்ள இருக்கிறது பாசிட்டிவ் அயனி இருக்கா? சோ அந்த அயனி நேர்மின் சுமை உள்ளது மட்டும் இருக்கும். சோ அதனால அயனிகள் உருவாகும். இந்த மாதிரி எலக்ட்ரான்கள் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி வந்து அது வழியா பாஸ் ஆகும். அப்ப மின்சாரத்தை வந்து கடத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எலக்ட்ரான்கள் வெளியேற நிகழ்வை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மின் இறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து வெளியேறுது, அதனால மின் இறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த பார்ட் பாருங்களேன். காற்று மின்கடத்தா பொருளாக இருப்பது இயற்கையின் வரமாகும். ஒருவேளை காற்று சிறந்த மின்கடத்தியாக இருக்குமானால் எதிர்பாராத விபத்தினால் உருவாகும் சிறு பொறி கூட, மின்பொறி கூட மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க என்ன சொல்லியிருக்கான்? காற்று வந்து மின் கடத்தா பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கான்? காற்று வழியே மின்சாரம் பாயும்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல இருந்து நீங்க என்ன தெளிவு பெறணும் அப்படின்னா, காற்றுங்கிறது முழுசா வந்து எலக்ட்ரிசிட்டிய கண்டக்ட் பண்ணாதா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒரு சில டைம் வந்து காற்று மின்சாரத்தை கடத்தும். ஒரு சில நேரங்கள்ல காற்று வந்து மின்சாரத்தை கடத்தாது. பொதுவா சொல்லணும் அப்படின்னா ஜென்ரலா சாதாரண சூழ்நிலையில சாதாரண சூழ்நிலையில வந்து உங்களுக்கு மின்சாரத்தை கடத்தாது. ஆனா ஒரு சில சர்டைன் கண்டிஷன்ஸ்ல மின்சாரத்தை காற்று கடத்தும். அப்ப என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இந்த மாதிரி ஒரு அணு இருக்குன்னா அதுல இருந்து எலக்ட்ரான்ஸ் வெளியே வந்துச்சு அப்படின்னா அதுதான் மின்னிறக்கம்னு சொல்லுவாங்க. இந்த மின்னிறக்க நிகழ்வுகள்ல அது அயனிகளா வந்து வரும். அயனிகள் உருவாகும். எலக்ட்ரான்கள் வெளியேறதுனால அந்த அணு வந்து அயனியா மாறிடும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி அயனிகள் உருவாகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா மின்சாரத்தை கடத்தும் அப்படின்னு சொன்னோம். அப்ப இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வெளியில போறதுதான் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருந்தாலே அந்த காற்று வந்து மின்சாரத்தை கடத்தும். ஆனா அந்த மாதிரி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்ல, எலக்ட்ரான் வெளியே போகாம உள்ளேயே இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல வந்து காற்று மின்சாரத்தை கடத்தாது. சோ நார்மலா எப்பவுமே எலக்ட்ரான்கள் வெளியேறாது. ஒரு சர்டைன் கண்டிஷன்ஸ்ல மட்டும்தான் எலக்ட்ரான்கள் வெளியேறும். எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட்னிங்ல வந்து வெளியேறும். லைட்னிங்னா என்னன்னு தெரியுமா? லைட்னிங்னா என்னன்னா மின்னல் அப்படின்னு சொல்லுவோம்ல. மின்னல் எப்படி உருவாகும்னா 2 மேகங்கள் மோதிக்கொள்ளும் பொழுது அந்த ஃபிரிக்ஷன்ஸ்னால அந்த அயனிகள் உருவாகி அதனாலதான் வந்து மின்னல் உருவாகும். மின்னல் பத்தி நீங்க இன்னொரு இதை கூட கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு மின்னலை புடிச்சு வச்சா கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல கரண்ட் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு அதுல கரண்ட் இருக்கு அப்படின்னு. பட் ஆனா மின்னலை பிடிச்சு வைக்கிற அளவுக்கு
கருவிகள் கண்டுபிடிக்கல, அந்த அளவுக்கு நம்மளோட டெக்னாலஜி வளரல. ஓகேங்களா? சோ அப்ப அந்த எலக்ட்ரிசிட்டி மின்னல்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற எலக்ட்ரிசிட்டி வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ இதுதான் அதுக்கான ரீசன். சோ அதனால கிளியரா பாத்துக்கோங்க. காற்று மின் கடத்தா பொருளா அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்சல்யூட்லி நாட். சர்டைன் கண்டிஷன்ல காற்று வந்து மின் கடத்தும். எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட்னிங் அப்ப மின் கடத்தும். அதே மாதிரி குறைந்த வளிமண்டல அழுத்தத்துல, அதாவது லோ பிரஷர் இருந்துச்சு அப்படின்னா லோ பிரஷர்ல கண்டிப்பா வந்து மின் கடத்தும். ஓகேங்களா? சோ இந்த 2 ரீசன் தான். சோ அப்சல்யூட்டா இது வந்து மின் கடத்தா பொருள்னு சொல்லக்கூடாது. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி பெட்டியில இருக்கக்கூடிய கேத்தோட் கதிர்கள் காந்த புலத்தால விலக்கம் அடைந்து அதன் முகப்புத்திரையில வீழ்றதுனாலதான் வந்து ஒளிப்படத்தை உருவாக்க முடியுது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப கேத்தோட் கதிர்கள் வந்து காந்த புலத்தால விலக்கம் அடைகிறதுனாலதான் விலக்கம் அடைந்து முகத்திரையில விழுறதுதான் வந்து நம்மளுக்கு படமா தெரியுது. நெக்ஸ்ட் இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். கண்ணிற்கு புலப்படாத கதிர்கள், அதாவது நம்ம பார்த்தா கண்ணுல தெரியாத அந்த கதிர்கள் இருக்குல்ல, சோ அந்த கதிர்கள் வந்து துத்தநாக சல்பைட் பூசப்பட்ட திரையில போகும் பொழுது விழும் பொழுது என்ன ஆகும்னா கண்ணிற்கு புலப்படக்கூடிய ஒளிகளை காட்டும். அதாவது இந்த மாதிரி துத்தநாக சல்பைட் பூசப்பட்ட திரையில விழும் பொழுது நம்மளுக்கு ஒரு சில கலர்ஸ் எல்லாம் தெரியும். சோ இந்த மாதிரியான கதிர்களை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஒளிரும் பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ஒன், ஹைட்ரஜன் வாயுவை மின்னிறக்க குழாயினுள் எடுத்துக் கொள்ளும் பொழுது, அதாவது மின்னிறக்க குழாய்க்குள்ள எடுத்துக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லணும், ஒரு சர்டைன் கண்டிஷன்ல தான் இந்த மின்னிறக்கம் அப்படிங்கறதே நடக்கும். ஒரு சர்டைன் கண்டிஷன்ல தான் எலக்ட்ரான்கள் வெளியில வரும். எலக்ட்ரான்கள் வெளியில வரும் பொழுதுதான் அயனிகள் உருவாகும். அயனிகள் உருவானாதான் கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணும் ஏர். சோ அப்படிங்கும் பொழுது இந்த ஹைட்ரஜன் வாயு வந்து மின்னிறக்க குழாயில வைக்கிறாங்க, ஒரு டெஸ்ட்ல எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுத்துக்கும் பொழுது பெறப்படும் நேர்மின் துகள்கள் தான் வந்து புரோட்டான்கள் எனப்படுகிறது. அதாவது அயனிகளை தான் வந்து புரோட்டான்கள். அதாவது ஒரு ஹைட்ரஜன்ல என்ன இருக்கும்னு சொன்னோம் ஆல்ரெடி, H11 இருக்குமா? சோ இதுல ஒரு எலக்ட்ரான் இருக்கும், ஒரு புரோட்டான் இருக்குமா? சோ இந்த ஒரு எலக்ட்ரான் நம்ம வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த அணுவுல என்ன மட்டும் தான் இருக்கும்? ஒரே ஒரு புரோட்டான் மட்டும் தான் இருக்கும். அந்த புரோட்டானோட இது என்னது? பாசிட்டிவ் சார்ஜா? சோ இந்த மாதிரி எலக்ட்ரான்களை வெளியேற்றும் பொழுது அதுதான் மின் இறக்கம்னு சொல்லுவோம். அந்த மீதி இருக்க அந்த ஒரு புரோட்டானை தான் அயனிகள்னு முன்னாடி பார்த்தோம். அதுதான் இப்போ வந்து புரோட்டான்கள்னு சொல்றாங்க. ஒரு ஹைட்ரஜன் அணுவிலிருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்கும் பொழுது ஒரு புரோட்டான் கிடைக்கிறது. சோ அப்ப புரோட்டான் என்பதை ஹைட்ரஜன் அயனி, இப்பதான் சொன்னோம் இந்த அயனினா என்ன மீனிங் அப்படின்னுட்டு. புரிஞ்சா இப்போ எல்லாமே கிளியரா? சோ இவ்வளவுதாங்க. சோ ஒரு அணு இருக்கு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வெளில வந்துருச்சு, நெகட்டிவ் சார்ஜ் வெளில வந்துருச்சு அப்படின்னா உள்ள பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும்தான் இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜ்னா புரோட்டான், அதுதான் அயனின்னு சொல்லுவாங்க. இங்க ஹைட்ரஜனோட புரோட்டான் இருக்கறனால ஹைட்ரஜன் அயனின்னு சொல்றாங்க. புரிஞ்சா? சோ நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, இது வந்து சேஞ்ச் ஆகும் பாத்துக்கோங்க அப்படின்னுட்டு. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானுடைய நிறை கொடுத்திருக்காங்க. அங்க எலக்ட்ரானோட நிறை 9.1 × 10⁻31 கொடுத்திருந்தாங்க. இங்க பாருங்க 28ன்னு கொடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா இங்க கிராம்ல கொடுத்திருக்காங்க, ப்ரீவியஸா பார்த்தது நம்ம கிலோகிராம்ல பார்த்தோம். இதுதான் அந்த 3 மட்டும் குறையும் பவர்ல, மீதி எல்லாமே அப்படியேதான் இருக்கும். நெக்ஸ்ட் மூலக்கூறு, தனிமம், இந்த இணைதிறன்ங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஹைட்ரஜன் குளோரைடு அப்படிங்கறத HCl சொல்லுவோமா? HCl அப்படின்னா ஒரு குளோரின் வந்து எத்தனை ஹைட்ரஜனோட தான் இணைஞ்சிருக்கு? ஒரு ஹைட்ரஜனோட தான் இணைஞ்சிருக்கு. அப்ப குளோரினோட இணைதிறன் என்னன்னா 1. அதுக்கு அடுத்தது நீருங்கிறதுக்கான மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? H2O-வா? H2O. அப்ப ஹைட்ரஜன் 2 இருக்கு. அப்ப ஒரு ஆக்சிஜன் வந்து எத்தனை ஹைட்ரஜனோட இணையும் அப்படின்னா 2 ஹைட்ரஜனோட இணையும். அப்ப ஒரு ஆக்சிஜன் 2 ஹைட்ரஜனோட இணையறதுனாலதான் ஆக்சிஜனோட இணைதிறன் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அம்மோனியா அப்படிங்கிறது NH3-யா? NH3 அம்மோனியா. அப்ப நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் சேரும் பொழுது அம்மோனியா ஃபார்ம் ஆகுது. அப்ப ஒரு நைட்ரஜன் தான் இங்க கொடுத்திருக்காங்க. எத்தனை ஹைட்ரஜனோட இணைஞ்சிருக்கு? H3. அப்ப 3 ஹைட்ரஜனோட இணைஞ்சிருக்கு. அப்ப ஒரு நைட்ரஜனோட இணைதிறன்ங்கிறது 3. அப்ப ஒரு நைட்ரஜன் அணுவோட 3 ஹைட்ரஜன் அணுக்கள் இணைஞ்சாதான் அம்மோனியா அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். அப்ப நைட்ரஜனோட இணைதிறன் 3. அடுத்து மீத்தேனோட ஃபார்மேட் பாத்தீங்கன்னா CH4 ஃபார்முலா. அப்ப ஒரு கார்பன் 4 ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப கார்பன் வந்து ஒரு கார்பன் என்ன பண்ணும்னா 4 ஹைட்ரஜனோட இணைஞ்சாதான் வந்து உங்களுக்கு ஒரு மீத்தேனை ஃபார்ம் பண்ண முடியும். அப்ப கார்பனோட இணைதிறன் என்னன்னு அடிக்கடி கேட்டிருக்காங்க, 4. சோ இந்த இணைதிறனை பாத்துக்கோங்க. இப்படியே ஞாபகம் இல்லைன்னா கூட இதை வச்சு சொல்லிடுங்க. ஒரு தனிமம் வந்து எத்தனை இதோட இணைய முடியுதோ அதுதான் வந்து இணைதிறன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்
ஜான் டால்டன் பத்தி கொடுத்திருக்காங்க. இந்த ஜான் டால்டன் அப்படிங்கிறது வந்து அணுக்கொள்கையை வந்து வெளியிட்ட ஒருத்தர், அணுக்கோட்பாடுங்கிறத வந்து வெளியிட்ட ஒருத்தர். சோ அவரை பத்தி ஒரு சில விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. என்னங்கிறது ஜஸ்ட் பாத்துக்கோங்க, அது மட்டும் போதும். இவர் வந்து ஒரு ஏழ்மையான நெசவு குடும்பத்துல பிறந்தவர். 12 வயசுல ஒரு பள்ளியில ஆசிரியரா வந்து பணியாற்றுறாரு. எத்தனை வயசுல? அவர் தனது 12வது வயதுல ஒரு கிராமத்து பள்ளியில ஆசிரியர். அப்போ அந்த காலத்துல பாருங்க, 12 வயசுலயே ஆசிரியரா இருந்திருக்காரு. 7 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியராவும் மாறுறாரு. 1973ல மான்செஸ்டர்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில இயற்பியல், வேதியியல், கணிதம் இந்த 3 பாடங்களை கற்பிக்கக்கூடிய ஒரு பேராசிரியரா பணிபுரியறாரு. இவரோட இறுதி காலம் வரையிலும், அதாவது அவரோட ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, வளிமண்டல அழுத்தம் மற்றும் மழை அளவினை பதிவு செய்து இத வந்து வழக்கமா கொண்டிருந்திருக்காரு. வளிமண்டல அழுத்தத்தை கணக்கிடுறதும், மழை பெஞ்சா அதோட அளவு எவ்வளவு அப்படிங்கிறதையும் வந்து கண்டினியூவா வந்து நோட் பண்ணிருக்காரு. இவர் வந்து ஒரு சிறந்த வானியல் ஆராய்ச்சியாளர். ஓகேங்களா? சோ அவ்வளவுதான் இவரை பத்தி கொடுத்திருக்கிறது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 9th ஸ்டாண்டர்ட்ல இந்த டாபிக் கீழ என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான். சோ இங்க பாருங்க, இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த உங்களுக்கு தெரியுமா பகுதி 1920ல அணுவின் உட்கருவுல நடுநிலைத்தன்மைனா நியூட்ரலா இருக்கக்கூடியதான் நியூட்ரான். சோ நியூட்ரான் துகள்கள் உள்ளது அப்படின்னு யாரு தீர்மானிச்சாங்க அப்படின்னா, அது ரூதர்ஃபோர்ட் தான் தீர்மானிச்சிருப்பாரு. ஆனா நியூட்ரானை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா, ஜேம்ஸ் ஷாட்விக் அப்படிங்கிறவரு. இவர் யாரு அப்படின்னு பார்த்தா ரூதர்ஃபோர்ட்டோட மாணவன். ஓகேங்களா? இவரு இப்படி ஒரு துகள்கள் இருக்கணும் அப்படிங்கறதான் சொல்லிருப்பாரு. ஆனா அதை அவர் ப்ரூவ் பண்ணல. ஆனா அவரோட மாணவன் தான் என்ன பண்றாரு, ஜேம்ஸ் ஷாட்விக் தான் என்ன பண்றாருன்னா, நியூட்ரான் கண்டிப்பா இருக்கு, இதுதான் அது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிருக்காரு. எப்போ அப்படின்னா 1920ல. சோ இது ரொம்பவே முக்கியம். எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர், நியூட்ரானை கண்டுபிடித்தவர் அண்ட் புரோட்டானை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்பாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு அணுவுடைய அடிப்படை துகள்கள்னா என்ன, இப்பதான் பார்த்தோம். எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். கரெக்டா? சோ இந்த 3 தான் வந்து அணுவுடைய அடிப்படை துகள்கள். இதுல எலக்ட்ரான் அப்படிங்கிறது வெளிவட்ட பாதையில சுற்றி வரக்கூடியது. புரோட்டானும் நியூட்ரானும் அணுக்கருக்குள்ள, அதாவது அணுக்கருவுல இருக்குமா, உட்கருவுல இருக்குமா. சோ இந்த இதை தாண்டி இன்னும் ஒரு சில துகள்கள்லாம் வந்து உட்கருவுல இருக்கு. அது என்னன்னா, மெசான்கள், நியூட்ரினோக்கள், ஆன்டி நியூட்ரினோக்கள், பாசிட்ரான்கள். இந்த 4 துகள்களுமே வந்து அணுக்கருக்கு உள்ள இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அணு எண் அப்படிங்கறத இசட் வடிவத்துல ஏன் வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் வந்து அணு எண் அப்படிங்கறத இசட் வடிவத்துல சொல்றாங்க அப்படின்னா, இசட் அப்படின்னா ஜால் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு. இந்த ஜெர்மனிய மொழியில இதுக்கான மீனிங் என்னன்னா எண் அப்படின்னு பொருள். ஓகேங்களா? சோ அப்ப இசட் அப்படிங்கிறது வந்து அணுசால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜால்னா என்ன, எண். அப்ப அணு எண் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது ஏ அப்படின்னு எதை குறிப்பாங்கன்னா, அணு நிறைய தான் குறிப்பாங்க. அட்டாமிக் மாஸ் தான் வந்து ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இது எம்ங்கிற குறியீட்டை பயன்படுத்திருக்காங்க. சோ ஜெர்மனில ஏன் எம் அப்படிங்கறத சொல்றாங்கன்னா, மாசென்சால் அப்படின்னு சொல்றாங்க. மாசென்சால் அப்படிங்கறதுனாலதான் இது எம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இப்போ வந்து ஏ தான் வந்து பயன்படுத்துறாங்க. ஏசிஎஸ் வழிமுறைப்படி இப்போ ஏ அப்படிங்கிறது தான் அணு நிறைக்கான இது. அதே மாதிரி இசட் அப்படின்னா அணு எண். அணு எண்ங்கிறது இசட், அணு நிறை அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது ஏ. நெக்ஸ்ட், புரோட்டான்களையும் நியூட்ரான்களையும் இணைக்கும் விசையானது ஈர்ப்பு விசையை காட்டிலும் வலிமையானது. இவை யுகாவா விசை என அழைக்கப்படுகிறது. நம்ம ஆல்ரெடி சொன்னோம், எலக்ட்ரான் வந்து மைனஸ் சார்ஜ், புரோட்டான் வந்து பிளஸ் சார்ஜ், நியூட்ரான் வந்து நோ சார்ஜ். இப்படி இருக்குமா? சோ இது ரெண்டும் உள்ள உட்கருக்குள்ள இருக்கு. இது எலக்ட்ரான் வந்து அவுட் சைட்ல சுத்திட்டு இருக்கு. அப்போ இது நெகட்டிவ் சார்ஜும் பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கிறதுனாலதான் இந்த எலக்ட்ரான் வந்து வெளிவட்ட பாதையில சுத்திக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா வெளியில ஓடி போயிடும். கரெக்டா? சோ அப்ப ஓடாம இங்கேயே இருக்கு அப்படின்னா இது வந்து ஈக்குவலைஸ் ஆகுறதுனாலதான் இந்த இதுல இருக்கு. சோ அப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன பண்ணும், ஈர்க்குமா? சோ அந்த ஈர்க்கிற விசையை விட உட்கருவுல பாருங்க, புரோட்டானும் நியூட்ரானும் ஒன்னா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய விசை இந்த ஈர்ப்பு விசையை விட வலிமையானது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்றாங்க, இந்த புரோட்டானையும் நியூட்ரானையும் இணைக்கக்கூடிய அந்த விசை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுகாவா விசை அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், பாத்துக்கோங்க. புரோட்டான் அண்ட் நியூட்ரானுக்கு இடையில் உள்ள விசை என்னன்னு கேட்கலாம், யுகாவா விசை. அதுக்கு அடுத்தது, அணுக்கள் மிக நுண்ணிய நிறை எண்களை பெற்றுள்ளதால் அவற்றை கிராமில் அளவிட முடியாது. கரெக்டா? சோ அணுக்கள் வந்து ரொம்ப இதா இருக்கிறதுனால கிராம்ல நம்ம பார்த்தோம். கிராம்ல எல்லாம் சொல்லும் பொழுது 10⁻27. சோ அப்ப 10⁻27னா கீழே வந்து கிட்டத்தட்ட 1/10
1 போட்டு ஒரு 27 0 போடணும். அந்த அளவுக்கு இருக்கும். அப்ப எவ்வளவு குட்டியானதுன்னு பாருங்க. அப்ப அது கிராம்ல எல்லாம் நம்மளால மென்ஷன் பண்ண முடியாது. சோ இதுக்காக பயன்படுத்தக்கூடிய அலகு தான் என்னன்னா AMU. AMUனா அணு நிறை அலகு அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதை பாத்துக்கோங்க. இதுல என்னன்னா நானோமீட்டர்ங்கிற அளவுல தான் வந்து நம்ம அளவிடுறோம். அப்ப 1 நானோமீட்டர் அப்படிங்கறது என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 1 நானோமீட்டர்னா 10 பவர் -9 மீட்டர். இதுவே 1 மீட்டர் அப்படிங்கிறது 10 பவர் +9 நானோமீட்டருக்கு ஈக்குவல். சோ இதை கிளியரா பாத்துக்கோங்க. 1 மீட்டருங்கிறது பிளஸ் நானோமீட்டரா வரும். ஆனா 1 நானோமீட்டருங்கிறது மீட்டரை விட சின்னது. அப்ப 10 பவர் -9 மீட்டர்ஸ்னு வரும். சோ அதுக்கு அடுத்தது இந்த அணுக்களை வந்து நுண்ணிய பொருளா இருக்கிறதுனால ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலமா தான் வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். அப்ப கேட்பாங்க அணுக்களை பார்வையிட பயன்படுத்துவது எது அப்படின்னா SEM, ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். அதுக்கடுத்து இங்க உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த குறியீடு பாத்துக்கோங்க. இது அவ்வளோக்கா இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. முதன்மை குவாண்டம் எண் அப்படின்னா Nன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா என்னன்னா முதன்மை ஆற்றல் மட்டத்தை தான் முதன்மை குவாண்டம் எண்ணு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து கோண உந்த குவாண்டம் எண் அப்படின்னா L அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. ஆர்பிட்டலோட வடிவத்தை சொல்லக்கூடியதுதான் இந்த கோண உந்த குவாண்டம் அப்படிங்கிறது. காந்த குவாண்டம் அப்படிங்கிறது ஆர்பிட்டலோட அமைவிடத்தை பத்தி சொல்லக்கூடியது. இதை M அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. சுழற்சி குவாண்டம், ஸ்பின்னிங் குவாண்டம் நம்பர் அப்படின்றது என்னன்னா எலக்ட்ரான்களோட சுழற்சியை பத்தி சொல்லக்கூடியது. இதை S அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் உங்களுக்கு வந்து 9th கொடுத்திருக்காங்க. இப்போ லாஸ்ட் அவ்வளவுதான். 10th என்ன கொடுத்திருக்காங்க சயின்ஸ்ல அப்படின்னு பாத்துக்கோங்க. இதுவரை வந்து 29 கதிரியக்க பொருட்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுல பெரும்பாலானவை வந்து பூமியில இருக்கக்கூடிய அருமண் உலோகங்கள்னா ரேர் எர்த் மெட்டல்ஸ்னு சொல்லுவாங்க. அரிதா கிடைக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். வேற ஒண்ணும் கிடையாது. சோ அருமண் உலோகங்களாவும் இடைநிலை உலோகங்கள் நார்மலா கிடைக்கக்கூடியதும் இருக்கு அண்ட் ரேரா கிடைக்கக்கூடியதும் இருக்கு. பட் 29 கதிரியக்க பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா யுரேனஸ் கோள்னு பெயரிட்ட பிறகுதான் இதனை கருத்தில் கொண்டு பிட்ச் பிளான்ட் அப்படிங்கிற ஒரு கதிரியக்க கனிம தாதுவுல இருந்து யுரேனியத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஜெர்மன் வேதியியலாளர் மார்டின் கிலாஃபரத். ஓகேங்களா? மார்டின் கிலாஃபரத். சோ இதுல என்ன உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா எந்த தாதுவிலிருந்து யுரேனியம் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேட்கலாம். பிட்ச் பிளண்ட் அப்படிங்கிற ஒரு கதிரியக்க கனிம தாதுவில இருந்து தான் கண்டுபிடிக்கிறாங்க. யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்கலாம். மார்டின் கிலாஃபரத். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2ஆம் உலக போர்ல ஹிரோஷிமா நாகசாகி மேல குண்டு போட்டாங்கன்னு சொன்னோம்ல, அதோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இதுலயும் தெரிஞ்சுக்கோங்க. சோ 2ஆம் உலக போரின் போது ஹிரோஷிமா நகரத்தின் மேல வீசப்பட்ட குண்டோட பேர் என்னன்னா லிட்டில் பாய். இதுவே நாகசாகி மேல வீசப்பட்டது பேட்மேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த லிட்டில் பாய்ல என்ன யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா யுரேனியம் யூஸ் பண்ணிருப்பாங்க. பட் பேட்மேன்ல புளுட்டோனியம் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த லிட்டில் பாய் அப்படிங்கிறது ஒரு துப்பாக்கி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அணுகுண்டு தான். ஆனா இந்த லிட்டில் பாய் பேட்மேன் அப்படிங்கிறது என்னன்னா வெடிக்கப்பட்ட அணுகுண்டு, மேலேயே வெடிச்சுதான் கீழே இதாகும். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஓகேங்களா? சோ என்ன நேம், அதுல என்ன பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க. லிட்டில் பாய் அப்படிங்கிறது யுரேனியம், பேட்மேன்ங்கிறது புளுட்டோனியம். எந்த பிளேஸ்னா ஹிரோஷிமா நாகசாகி. நெக்ஸ்ட் ஒன், இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இயற்கை கதிரியக்கம்னா என்ன, செயற்கை கதிரியக்கம்னா என்ன, இது ரிலேட்டடா என்ன கொஸ்டின்ஸ் கேட்கப்படலாம் அப்படின்னு பாக்கலாம். என்னன்னா அணுக்கருவுடைய தன்னிச்சையான சிதைவு நிகழ்வு தான் இயற்கையா அதுவா நடந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து இயற்கை கதிரியக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே அணுக்கரு சிதைவு வந்து மனுஷங்களால ஒரு செயற்கை ப்ராசஸ்னால தூண்டப்பட்டு நடக்குது, அணுக்கரு சிதைவு நடக்குது அப்படின்னா அதை வந்து செயற்கை கதிரியக்கம்னு சொல்லுவாங்க. சோ இந்த இயற்கை கதிரியக்கம்ல என்னென்ன கதிர்கள்லாம் வெளியில வரும் அப்படின்னா ஆல்பா பீட்டா காமா கதிர்கள் வெளில வந்துச்சு அப்படின்னா அது வந்து இயற்கையா வெளில வருது. ஆனா செயற்கை கதிரியக்கத்துல என்ன வரும் அப்படின்னா அணுக்கள்ல இருக்கக்கூடிய, அதாவது அணுவுல இருக்கக்கூடிய அந்த துகள்கள் தான் வெளில வரும். என்னது, நியூட்ரான், பாசிட்ரான், இந்த மாதிரியான துகள்கள் தான் உமிழப்படுது. அதுக்கு அடுத்தது நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இயற்கையா நடக்கும், விச் மீன்ஸ் தன்னிச்சையா நடக்கக்கூடிய நிகழ்வு. செயற்கை அப்படின்னா நம்ம செய்யறது, அப்ப தூண்டப்பட்ட ஒரு நிகழ்வு. ஓகேங்களா? இதுல இம்பார்ட்டண்டா கொஸ்டின் பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாட்டு தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பார்ட். சோ இயற்கை கதிரியக்கம் அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னா அணு எண் வந்து 83 விட அதிகமா இருக்கக்கூடிய, அதாவது
ஒரு அணுவுடைய அணு எண் வந்து 83 விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அப்போ இயற்கை கதிரியக்கம் நடக்கும். ஆனா 83 விட குறைவா இருந்துச்சு அப்படின்னா அங்க அணுக்கரு சிதைவுங்கிறது நடக்காது. அப்ப நம்ம தான் என்ன பண்ணணும், அந்த தனிமத்துல அணுக்கரு சிதைவு நடக்க வைக்கணும். அப்ப செயற்கையா நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணோம். அததான் வந்து தூண்டப்பட்ட நிகழ்வு அப்படின்னு இங்க கொடுத்திருக்காங்க. சோ லெஸ் தென் 83 அப்படின்னா 83 விட அதிகம் அப்படின்னா இயற்கை. இதுவே 83 விட குறைவு அப்படின்னா செயற்கை. அவ்வளவுதான். ஓகேங்களா? மோர் தென் 83 அண்ட் லெஸ் தென் 83 இருந்தா செயற்கை. சோ நெக்ஸ்ட், இயற்கை கதிரியக்கத்தை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. ஆனா செயற்கையை வந்து கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா நம்ம தானே பண்றோம். அப்ப நம்மளுக்கு தெரியும்ல அதோட லிமிட் என்ன அப்படிங்கிறது. சோ அவ்வளவுதான். சோ நெக்ஸ்ட், எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னா என்னன்னு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து இந்த எலக்ட்ரான் வோல்ட்டோட வேல்யூ மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சோ இருந்தாலும் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. அணுக்கரு இயற்பியல்ல சிறிய துகள்களுடைய ஆற்றலை அளவிடக்கூடிய அலகுதான் வந்து இந்த எலக்ட்ரான் வோல்ட். ஓகேங்களா? வெயிட்ட பார்த்தோம், எல்லாமே பார்த்தோம். நிறை அளவிடக்கூடியதுன்னு பார்த்தோம், ஏஎம்யூ அப்படின்னுட்டு அணு நிறை அலகு அப்படின்னு பார்த்தோம். அதுவே அதுல இருக்கக்கூடிய ஆற்றலை அளவுக்கக்கூடியது என்ன, எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வோல்ட் மின் அழுத்தத்தை பயன்படுத்தி முடுக்குவிக்கப்படக்கூடிய ஒரு எலக்ட்ரானுடைய ஆற்றல் என்ன அப்படிங்கிறது தான் வந்து இந்த எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 1 எலக்ட்ரான் வோல்ட்ங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா 1.602 into 10⁻19 ஜூலுக்கு வந்து ஈக்குவல். இதுவே 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா 10⁻6 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு வந்து ஈக்குவல். 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் இஸ் ஈக்குவல் டு 10⁻6. ஒன்னும் இல்லம்மா, 1 மில்லியன் அப்படின்னா 10⁻6ன்னு அர்த்தம். ஓகேங்களா? 1 மில்லியன் என்ன, 10 lakhs-ஆ? இதானே? எத்தனை ஜீரோ இருக்கு? 6 இருக்கா? அப்ப 10⁻6ன்னு இதுல எழுதலாமா? சோ இதுதான் இங்க போட்டிருக்காங்க. 1 மில்லியன், மில்லியன்னா 10⁻6ன்னு அர்த்தம். வேற ஒண்ணும் இல்ல. சோ அப்ப இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. அணுக்கரு பிளவின் மூலம் வெளியேற்றப்படும் சாதாரண ஆற்றல், சராசரி ஆற்றல் எவ்வளவுனா 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் ஆற்றல் வந்து வெளியிடப்படும். ஓகேங்களா? 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்னு கொடுத்திருப்பான். சம்டைம்ஸ் இப்படி கொடுத்திருப்பான், 200 into 10⁻6 எலக்ட்ரான் வோல்ட்னு கொடுத்திருப்பான். ரெண்டுமே சேம் தான். ஏன்னா 10⁻6க்கான வேல்யூ என்ன, மில்லியன் அர்த்தம். இல்லனா இப்படி கொடுத்திருப்பாங்க, 2 into 10⁸ எலக்ட்ரான் வோல்ட்னு. இதுவும் சேம் தான். ஏன்னா 200 எப்படி எழுதலாம், 2 into 10² எழுதலாமா 200. அப்ப 2 into 100 200. சோ அப்ப into 10⁻6ன்னு போட்டீங்கன்னா பவர் வந்து சேம், பேஸ் சேமா இருந்துச்சுன்னா பவர் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து மேக்ஸ் படி சொல்லுவாங்க. ஓகேவா? இது எல்லாமே சேம் தான், பாத்துக்கோங்க கிளியரா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ரெண்டு லேசான அணுவோடைய உட்கருக்களை இணைக்கிறது தான் வந்து அணுக்கரு இணைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு லேசான அணுவுடைய உட்கருக்களை இணைக்கணும். உட்கருல என்னென்ன துகள்கள் இருக்கும், நியூட்ரான் அண்ட் புரோட்டான் இருக்குமா? புரோட்டானோட சார்ஜ் என்ன, பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்றத பார்த்தோம். புரோட்டானோட சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப இன்னொரு உட்கருவிலையும் என்னதான் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்கும். அப்ப இந்த ரெண்டையும் இணைக்கும் பொழுது வெவ்வேறு மின்சுமை இருந்துச்சு அப்படின்னா ஈர்ப்பு விசை இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரே ஆற்றல் இருக்கக்கூடியதா இருந்துச்சு, சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆகும்னா விலக்கு விசை இருக்கும். அப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கறத இங்க கொடுத்திருப்பாங்க. சோ இரண்டு அணுக்கருக்களுக்கும் நேர்மின் சுமை கொண்டிருப்பதனால நிலை மின்னியல் கவர்ச்சி விசை காரணமா அது வந்து கிட்ட வரும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ அதனால நிலை மின்னியல் விசையின் கவர்ச்சி விசையின் காரணமா ரெண்டும் கிட்ட வரும் பொழுது ஒத்த மின்னூட்டம்ங்கிறதுனால விலக்கு விசை ஏற்படும். சோ இந்த மாதிரி விலக்கு விசை ஏற்படுறதுனால என்ன பண்ணும்னா, உயர் வெப்பநிலை இல்ல இந்த ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னா இந்த விலக்கு விசை வந்து தவிர்க்கப்படுது. அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. உயர் வெப்பநிலையின் காரணமாக உருவாகும் அணுக்கரு இயற்கை ஆற்றல் இந்த விலக்கு விசை. சோ இந்த வந்து ஹை டெம்பரேச்சர்ல இந்த ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னா, ஹை டெம்பரேச்சர்ல நடக்கும்போது அணுக்கரு இயக்க ஆற்றல் ஒண்ணு உருவாகும். அந்த அணுக்கரு இயக்க ஆற்றல் மூலியமா இந்த விலக்கு விசை என்ன ஆகும் அப்படின்னா நியூட்ரலைஸ் ஆயிடும். அதாவது எதுவுமே இல்லாம போயிடும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வினாடியிலும் 620, இங்க 620 மில்லியன் மெட்ரிக் டன் ஹைட்ரஜன் அணுக்கரு இணைவு வந்து சூரியன்ல நடக்குது. இப்பதான் அணுக்கரு இணைவுனா என்னன்னு பார்த்தோம். சோ இந்த மாதிரி அணுவுடைய உட்கரு வந்து இணையறதா அணுக்கரு இணைவு.
சோ ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கிறது அப்படிங்கறதுனால நிலை மின்னியல் ஈர்ப்பு விசை மூலியமா வந்து இது ரெண்டும் கிட்ட வரும். கிட்ட வரும் பொழுது ரெண்டுமே சேம் சார்ஜ் இருக்கிறதுனால விலக்கப்படும்னு சொன்னோம். ஆனா இது ஹை டெம்பரேச்சர்ல நடக்கும்போது அந்த விலக்கு விசை வந்து தவிர்க்கப்படுதுன்னு சொல்றோம். சூரியன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் எவ்வளவு டெம்பரேச்சர் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ அங்க வந்து இந்த விலக்கு விசை வந்து இதாகாது. சோ அப்படிங்கும் பொழுது அங்க அணுக்கரு இணைவு நடக்குது. ரெண்டு அணுக்கள் ஹைட்ரஜன் அணுக்களுக்கு நடுவுல நடக்கக்கூடியதுதான் அணுக்கரு இணைவு. சோ இப்படி அணுக்கரு இணைவு நடக்கிறதுனால எவ்வளவு வந்து இதாகுது அப்படின்னா 620 மில்லியன் மெட்ரிக் டன் ஹைட்ரஜன் அணுக்கரு இணைவு சூரியன்ல நடக்குது. சோ இதனால ஒரு வினாடியில 3.8 10^26 இன்ட்டு 10^26 ஜூல் ஆற்றல் கதிரியக்கமா வெளியாகுது. அப்ப அங்கிருந்து அந்த கதிரியக்கம் இங்க பூமியை வந்தடையும் பொழுது குறைஞ்சிரும். ஏன்னா அங்கிருந்து வந்துட்டே இருக்கல ரொம்ப தூரம். சோ அப்ப பூமியை வந்தடையும் பொழுது ஒரு வினாடியில எவ்வளவுதான் வந்து நம்மளுக்கு வந்து அடையுது அப்படின்னா 1.4 கிலோ ஜூல் தான் வந்து நம்மளுக்கு வந்து அடையுது. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் நம்மளோட பூமியோட வயசு என்ன அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. நம்மளோட பூமியோட வயசு என்ன அப்படின்னா 4.54 10^9 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதை இன்னும் சொல்லணும் அப்படின்னா 454 into 10^7 இயர்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா இங்க 10^9 இருக்கா, அப்போ அந்த 10^9ங்கிறது 10^2 அந்த 2 மைனஸ் பண்றீங்க, அதாவது 100 மைனஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த டெசிமல் வந்து இதாயிடும். அப்ப 10^7 அப்படின்னா கோடிகள் அப்படின்னு அர்த்தம். அப்ப 4 கோடியே 45 கோடியே 40 லட்சம் ஆண்டுகள் வந்து நம்மளோட பூமியோட வயசு. ஓகேங்களா? 4.54 into 10^9 இயர்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா 45 crore 40 lakhs இயர்ஸ்னு ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. சோ அடுத்து உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அயனியாக்கும் கதிர்வீச்சினை அளவிட என்ன சாதனம் பயன்படுத்துவாங்க, இது கேட்பாங்க. அயனியாக்கும் கதிர்வீச்சினை அளவிட கண்டறியக்கூடிய சாதனம் டோசிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அணுமின் நிலையம்லாம் இருக்குல்ல, அங்க வந்து கதிரியக்கம் வெளியாகுமா, சோ அங்க இந்த சாதனத்தை இந்த கருவியை வந்து பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி மருத்துவத்துறையிலுமே வந்து பயன்படுத்துவாங்க. மருத்துவ நிழலுறு தொழில்நுட்பத்திலையும் வந்து பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா? சோ ஒண்ணு அணுமின் நிலையங்கள்ல கதிரியக்கம் வெளியாகும். அதே மாதிரி மருத்துவ நிழலுறு தொழில்நுட்பத்திலையும் வந்து இது எக்ஸ்ரே எடுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இதுதான். அப்போ வந்து இந்த கதிரியக்கம் வந்து வெளிவரும். அந்த தொழில்நுட்பத்திலையுமே வந்து இந்த டோசிமீட்டரை பயன்படுத்துறாங்க. சோ எக்ஸ் மற்றும் காமா கதிர்கள் வெளியாகும் பகுதியில பணியாற்றுவோர் வந்து கையடக்க டோசிமீட்டரை அணிந்து கொள்வதன் மூலமா கதிரியக்க உட்கவர் அளவினை அறிந்து கொள்ள இயலும். ஓகேங்களா? சோ அவங்களாம் வந்து ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஷர்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. அது வந்து ப்ரொடக்டடா இருக்கும், கதிரியக்கத்தை வந்து பாயாத மாதிரி இருக்கும். சோ அதுக்கு வந்து எவ்வளவு அந்த இடத்துல கதிரியக்கம் இருக்கு அதுக்கேத்த மாதிரி நம்ம வியர் பண்ணோம், அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. சோ நெக்ஸ்ட் என்னன்னா ஒப்பு அணு நிறை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த ஒப்பு அணு நிறைக்கு அலகு இருக்கா இல்லையான்னு தான் கேட்பாங்க. ஒப்பு அணு நிறை அப்படிங்கிறது ஒரு விகிதம் தான், ஒரு ரேஷியோ தான். இதுக்கு வந்து அலகுலாம் கிடையாது. சோ ரேஷியோக்கு காமனாவே யூனிட் கிடையாது. மேக்ஸ் வந்து ஆப்டிடியூட் கிளியரா படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் ரேஷியோக்கு யூனிட் கிடையாது அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ இது வந்து அலகு இல்லை. அதே மாதிரி ஒரு தனிமத்துடைய அணுநிறைய கிராம்ல குறிப்பிடுவதாக கொண்டால் அதற்கு கிராம் அணுநிறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு தனிமத்துடைய அணுநிறைய கிராம்ல சொன்னீங்க அப்படின்னா கிராம் அணுநிறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரஜனுடைய அணுநிறை அப்படிங்கிறது 1 கிராம், கார்பனுடைய அணுநிறைங்கிறது 12 கிராம், அதுக்கடுத்து நைட்ரஜனுடைய கிராம் அணுநிறை எவ்வளவுனா 14 கிராம்ஸ், ஆக்சிஜனுடைய கிராம் அணுநிறை 16 கிராம்ஸ். ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இவ்வளவுதான் உங்களுக்கு அணு அமைப்பு அண்ட் அணுக்கரு இயற்பியல் பகுதியில உங்களுக்கு கொடுத்திருக்கிறது, புக்ல கொடுத்திருக்கிறது. சோ இது கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட கொஸ்டின்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இந்த பார்ட்ல இருந்தா கேட்டிருக்காங்க. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்னல ரிமைனிங் ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் சயின்ஸ்ல அப்படின்ட்டு அந்த டாபிக் எங்க படிக்கணும் அப்படிங்கறத நான் டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு ஒரு மெசேஜ் மூலியமா சொல்றேன். சோ அதை பார்த்துட்டு அந்த புக்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமா பகுதியை மட்டும் படிச்சுட்டு போங்க. கண்டிப்பா உங்களால நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது இதுல டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் அடுத்த வீடியோல கொடுக்குறேன். இன்னும் 2 days தான் இருக்கு. சோ அதனால என்னால எந்த அளவுக்கு உங்களுக்கு சயின்ஸ்ல வீடியோஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்குறேன். அண்ட் ஆல்ரெடி நம்ம வந்து பிவைக்யூ வந்து அப்லோட் பண்ணியாச்சு. பிவைக்யூ வந்து எதுக்கெல்லாம் டாபிக் வைஸ் அப்லோட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரிக்கு அப்லோட் பண்ணியாச்சு அண்ட் பாலிட்டியுமே வந்து அப்லோட் பண்ணியாச்சு. பாலிட்டிலுமே இன்னும் ஒரு 1 or 2 டாபிக்ஸ் இருக்கு, அது கம்ப்ளீட் ஆயிடும் உங்களுக்கு. சோ இதையுமே நீங்க பாத்துக்கோங்க. பிளஸ் உங்களுக்கு இந்த டூ யூ நோ பார்ட் வேற என்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஜியாகிரபிக்கு அப்லோட் பண்ணிருக்கோம். ஜியாகிரபில 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய 7 லெசன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுவே வந்து உங்களுக்கு ஜியாகிரபில பாதிக்கு மேல சிலபஸை கவர் பண்ணிடும். அந்த இதுல இருக்கக்கூடிய எல்லா டூயினோ பகுதிகளுமே வந்து கவர் பண்ணியாச்சு. அது இல்லாம பாலிட்டியில இருக்கக்கூடிய டூயினோ பகுதியுமே வந்து கவர் பண்ணியிருக்கோம். இந்த பாலிட்டியில இருக்கக்கூடிய டூயினோ பகுதி, அதாவது பிவைக்யூ பார்த்துட்டு நீங்க பாலிட்டி டூயினோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இந்த டூயினோ பகுதி வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னுட்டு. ஏன்னா பாலிட்டி பிவைக்யூல உங்களுக்கு வந்து புக் ப்ரூஃபோட வந்து டாபிக் வைஸ் கொடுத்துருப்போம். அதாவது புக் ப்ரூஃப்னா புக்ல எந்த இடத்துல அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்கு அப்படிங்கறத கட் பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்போம். சோ அந்த இதுல பாத்தீங்கன்னா நிறைய டூயினோ பார்ட் தான் கட் பண்ணி அங்கங்க வச்சிருந்திருப்போம். சோ அதனால இந்த டூயினோ பார்ட் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த 2 நாள் நீங்க ரிவைஸ் பண்றது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து நீங்க என்னன்னா இந்த டூயினோ பகுதியா தான் இருக்கணும். ஒண்ணு ஜியாகிரபி, பாலிட்டி, ஐஎன்எம் அண்ட் சயின்ஸ். இந்த இது எல்லாத்துலயுமே வந்து இந்த டூயினோ பகுதி இந்த 2 நாள் உட்காந்து தெளிவா பாருங்க. உங்களால நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. அண்ட் ஒன் மோர் திங், இதுக்கான பிடிஎஃப் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பிஏ புக் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல வந்து கொடுத்துருக்கேன். இந்த பிஏ புக் அப்படிங்கிற சேனல் எங்க இருக்கு, சேனலோட லிங்க் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூடியூப் சேனலோட பயோல இருக்கு. கமெண்ட்ல நிறைய பேர் கேக்குறீங்க. ஜஸ்ட் யூடியூப் சேனலோட நம்மளோட சேனலோட பயோல பாருங்க, ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் தான் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க். அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு போஸ்ட் பண்ண மெட்டீரியல்ஸையும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம அப்லோட் பண்றதுக்கான மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இதை ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சொல்லும் பொழுது நிறைய விஷயம் இந்த டூயினோ பார்ட்ல சொன்னோம். பட் ஆனா உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப் நாம இனிஷியலா இருந்ததெல்லாம் வந்து கொஞ்சமா தான் இருக்கும். சோ அதனால வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பிடிஎஃப் பாருங்க, இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.